இன்னைக்கு இன்னொரு கண்டென்ட் என்ன பேசணும்னு நினச்சேன். எனக்கு வந்து எங்கள் அம்மாட்ட பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தேன். பொண்ணு பார்க்குறதுக்குன்னா மீன்ஸ் இந்த மேரேஜுக்கு சம்மந்தப்பட்டது தான். அப்போ எங்கள் அண்ணனுக்கு பார்க்குறப்போ எனக்கு சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு ஆள்கிட்ட மெனக்கட்டு யார்கிட்ட பேசியிருக்கா. எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு, எதுவுமே தெரியாது. யார்கிட்ட பேசியிருக்கா. பேசி சம்பவம் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கா. பேசி முடிச்சதும் உண்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லலை. சொல்லியிருந்தா கூட நானும் அப்படி ஆமான்னு சொல்லி எப்படி விட்டுருப்பேன். என்கிட்ட பெருசாக எதுவுமே சொல்லிக்கல. சொல்லாமலே எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, அவங்களே எல்லாம் பார்த்து அவங்களே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு நேற்றுக்கு அந்த அக்கா எனக்கு கால் பண்ணி, எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ ஒரு அக்கா. அவங்க எனக்கு கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி எல்லாம் கிட்ட நெருங்கிச்சுமா, நீ ஓகே இருந்துக்கோ அப்படி இப்படின்னு என்ன சொன்னாவ. சரி ஓகே, எவ்வளோ கௌரி வேணும் அப்படின்னு கேட்டாவ. கௌரினா என்னதுன்னு நான் கேட்டேன். எனக்கு கௌரினா என்னதுன்னு எனக்கு தெரியாது. கௌரினா அந்த நகையான் நகை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 பவுன் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து எனக்கு தெரியாது, என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது. நான் ஏதோ சும்மா கூட்டமாக 10 பவுன் போதும், இந்த நகை கூட குடும்பம் நடத்த போகிறேன், அந்த பொண்ணு கூட தான் வாழ போகிறேன், அவங்களெல்லாம் முடிஞ்சது பண்ணால் போதும், ரொம்பலாம் ரிஸ்க் இருக்காண்டா, எனக்கு இப்போ இருக்க விலைவாசிக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா அப்படின்னு சொல்லி அதை அவங்க கேட்டு அப்படி விட்டுட்டாங்க. இதே இது எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். எங்கள் வீட்டில் நிற்கிறா நிலஞ்சி எங்கள் அம்மா, எம்மாடி நீ ஏன் அப்படி சொன்னா, எதனாலும் அவங்க பார்த்து பேசுவாங்களே, நீ ஏன் இப்படி சொன்னா அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் கொண்டு பார்த்தேன். அதாவது என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம். என்கிட்ட எதாவது கேட்குறாங்கன்னா அம்மாட்ட பேசிக்கலாம், அப்படி அவங்ககிட்ட பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்கிட்ட எதுவுமே எங்கள் அம்மா சொல்லலை. சொல்லாத ஒரு விஷயத்தினால மறைச்சிட்டாங்க என்கிட்ட. ஏன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம். நானும் அது பெருசாக இது பண்ணிக்கல. என்கிட்ட சொன்னாதானே தெரியும். சொல்லாமல் ஒரு நாளைக்கு போகிற பார்த்துக்கலாம், இது வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் சொல்லிக்கலாம். நான் என்ன பண்ண கணக்கு. எங்கள் அம்மாவுக்கு நேற்று தான் சம்பளம் வந்துச்சு. அப்போ கால் பண்ணி கேட்டு சம்பளம் வந்துச்சா, ஆமாம் சரி ஆரம்பிச்சு எடுத்துகிட்டு வரு எல்லாம் சொல்லுது. ஒரு வார்த்தை இது சொன்னால் என்ன இருப்போது, நானும் அப்படியே கேட்டிருப்போம்ல, அதுவும் கிடையாது. சரியா, அப்படி சொல்லாதனால நான் இப்போ என்ன நினச்சிட்டானாக்கி நமக்கு எதுக்கு தேவையில்ல வேலைன்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். எங்கள் அம்மான்னு சொல்லுது, நீ வந்து